அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 8/6/2025 வீக்லி ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி இந்த டேட்டாலாம் நம்மளுக்கு என்எஸ்சிலே கொடுப்பாங்க. வீக்லி ஹை வீக்லி லோலாம். இது நீங்கள் அந்த வீக்லி ஹை மந்த்லி லோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மள இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ மே மந்தோட லோ ஹை நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் ஃபஸ்ட்டு. இப்போ மே மந்தோட லோ பார்த்திங்கன்னா 24,338. சரி, 24,238. மே மந்தோட ஹை பார்த்திங்கன்னா 24,589. இப்போ இந்த மே மந்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட்டு ட்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மே மந்தோட ஹைக்கு மேலேயே மார்க்கெட் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஹையெலாம் பிரேக் பண்ணுறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மே மந்தோட ஹை லோ பார்த்திங்க அப்படின்னா மே மந்தோட லோ 24,238. அதேமாதிரி மே மந்தோட ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,717. ஓகேங்களா? சாரி, 24,863. இந்த ரெண்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மே மந்தோட ஹை லோ ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மே மந்தோட ஹை 24,863, 24,238. இப்போ இந்த லோக்கு கீழே இந்த லோக்கு மேலே இதுதான் நம்மளுடைய இந்த வீக்குக்கு நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ ஜூன் மந்த்துக்கு இந்த ஹைக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும், இந்த லோக்கு கீழே வராங்க அப்படின்னா என்ன நடக்கும். இப்போ இந்த வீக்கோட இப்போ ஜூன் மந்த் 2ஆம் தேதியோட ஹை லோ பார்க்குறோம். அப்போ ஜூன் 2ஆம் தேதியோட ஹை 24,754. லோ பார்த்திங்கன்னா 24,526. இந்த மண்டே நம்மளுக்கு 2ஆம் தேதியோட லோ ஹை இந்த டேட்டா எடுத்து நம்ம வாட்ச் பண்ணணும். இல்லாட்டினா சார்ட்டில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 2ஆம் தேதியோட ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கா, லோக்கு கீழே இருக்கா. அதேமாதிரி மார்க்கெட்டு போன மந்தோட ஹைக்கு மேலே இருக்காங்களா, கீழே இருக்கிறாங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2ஆம் தேதி வச்சுருந்த ஹைக்கு கீழே வந்தாங்க. ஓகேங்களா? ஜூன் 2ஆம் தேதி இந்த மந்தோட ஸ்டார்டிங் கீழே வந்துட்டு அப்படி இந்த ஹைக்கு மேலே போனாங்க. அப்போ மேலே போகிறப்ப யார் பயப்படணும் அப்படின்னா கால் செல்லர் பயப்படணும். கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். அப்போ ஜூன் 2ஆம் தேதியோட ஹை 24,754. இப்போ இந்த ஹையை உடைக்காத வச்சு மார்க்கெட்டு மேலே போக முடியாது. இப்போ இந்த லோ 24,526 இந்த மந்தோட லோ 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதியோட லோ. இந்த லோவுக்கு கீழே போகாமல் ஒரு பெருசாக ரேஞ்ச் கிரியேட் ஆகாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹை இந்த லோவும் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ நல்ல ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா இந்த மந்த்லி ஹை வீக்லி ஹை டே எஸ்டர்டே ஹை இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். மந்த்லி ஹை, வீக்லி ஹை, எஸ்டர்டே ஹை. இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் நடக்கும். அதேமாதிரி மந்த்லி லோ, வீக்லி லோ, எஸ்டர்டே லோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் வரப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஹைக்கு மேலே போகிறப்ப நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ லோவை பிரேக் பண்ணுறப்ப இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த போன வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 24 மண்டேவோட ஹை 24,754. இது பார்த்தீங்க அப்படின்னா மே மந்தோட ஹை 24,863. 24,863 இப்போ மே மந்த் ஹைக்கு மேலே பிரேக் ஆகணுட்டி எந்த மாதிரி இம்பேக்ட் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் இங்கேருந்து 863 நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு
850ங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு 125 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் நம்மளால் பிடிக்க முடியும். அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இந்த இடையெல்லாம் பிரேக் பண்ணனா என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதேமாதிரி ஒன் டே ரேஞ்சும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச். அப்போ மண்டே எவ்வளோ போயிருக்காங்க, மண்டே 228 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டியூஸ்டே 343 பாயிண்ட்டு, வெனஸ்டே வந்து ஒன் டே ரேஞ்சில் 114 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, தர்ஸ்டே வந்து 283 பாயிண்ட்டு, ஃப்ரைடே வந்து 358 பாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் நிஃப்டிக்கு. இதெல்லாம் நீங்கள் டேட்டாவை எடுத்து கால்குலேட் பண்ணி வச்சா மட்டும்தான். அப்போ ஒன் வீக்குக்கு எவ்வளவு 1000 பாயிண்ட் வந்து இவங்க கொடுக்கணும். அப்போ அந்த 1000 பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சா முடியலையா, இன்னும் பெண்டிங் இருக்கா? இப்போ 3 நாள் சைடுவேவாக போனாங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 450 பாயிண்ட்டு தான் 3 நாளில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி பாயிண்ட் இந்த வீக்குக்கு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கப்போ, ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கிறப்ப ஒரு பையர் வந்து அந்த ரேஞ்ச் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியோட ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்டு. அப்போ 500 பாயிண்ட்டு இப்போ இன்றைக்கி மண்டே வந்து 566 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டியூஸ்டே வந்து 706 பாயிண்ட்டு, வெனஸ்டே வந்து 383 பாயிண்ட்டு, தர்ஸ்டே வந்து 430 பாயிண்ட்டு. அப்போது ஒன் வீக் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு எத்தனை டேஸில் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒன் வீக்குக்கு ரேஞ்ச் வந்து 3 நாளில் 165 பாயிண்ட் 1655 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 நாளில் 285 பாயிண்ட் 2085 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லாஸ்ட் டேயில் 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்குறப்ப அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா, அந்த ரேஞ்சை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதில் நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்மளால் பிடிக்க முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டில். எந்த ஒரு டேட்டாவே இல்லை, மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது வாங்கணும் அப்படின்னா மாட்டிக்குவோம். ஓகேங்களா, அப்போ சென்செக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்சும் 500 பாயிண்ட் தான். அதுக்கும் சென்செக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டியும் 820 பாயிண்ட்டு, 1119 பாயிண்ட்டு, 382 பாயிண்ட்டு, 286 பாயிண்ட்டு. அப்போ இந்த 2 டேஸ் வந்து நம்மளுக்கு ரேஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த டேஸில் ரேஞ்ச் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒன்று சைடுவே போகும், இல்லை அப்படின்னா ரேஞ்சு பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒன் வீக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 2500 பாயிண்ட்டு, சென்செக்ஸ்க்கு வந்து 2500 பாயிண்ட் ஒன் வீக்குக்கு. இதே பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு 1000 பாயிண்ட் ஒன் வீக்குக்கு. அப்போ இந்த ரேஞ்சு எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கிறாங்க, இந்த ரேஞ்சில் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா கம்மிங் இந்த 5 டேஸில், லாஸ்ட்டும் அதுக்கு முந்தின ஃப்ரைடேவும் தர்ஸ்டேவும் நம்மளுக்கு ஏதாச்சும் ரொம்ப ரேஞ்ச் பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் பையராக இருக்கிறப்ப. அதேமாதிரி இந்த வீக்லி டேஸில் ஏதாச்சும் 1 or 2 டேஸ் வந்து லீவ்லாம் வரும். அது எல்லா நாளுமே எல்லா மந்த்துக்குமே கிடைக்காது. ஒரு சில மந்த்து ஒன் வீக்கில் வந்து இந்த 2 days 1 day லீவ் வரும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போல்லாம் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட்டு நம்ம ஒரு பையராக வந்து பிடிக்க முடியும். செல்லர் எல்லா நாளுமே நல்ல ஒரு பாயிண்ட் பிடிக்க முடியும். ஆனால் பையர் பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்தமாரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இந்தமாரி ரேஞ்ச்லாம் எடுத்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு உங்களால் பிடிக்க முடியும். அப்போ ஒன் டே ரேஞ்சு நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சும் தெரியணும், ஒன் வீக் ரேஞ்சும் தெரியணும். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்சுக்கு நம்மளுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் வீக்குக்கு வந்து 1000 பாயிண்ட் கொடுக்கணும், ப்ளஸில் 326 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஒன் வீக்குக்கு வந்து நம்மளுக்கு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இதை ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நம்ம ஒரு செட்டிங் போட்டு வச்சுருக்கோம் அந்த ஃபார்மேட்டில். இப்போ பேங்க் நிஃப்டினா 746 பாயிண்ட்டு, சென்செக்ஸில் 1346 பாயிண்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட். அப்போ 2500 ப்ளஸ்ஸு 1346 இந்த மாதிரி. அப்போ ரேஞ்ச் எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீக்குக்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இந்த மாதிரி டேட்டா எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ ஒன் டேக்கு வந்து 228 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நிஃப்டியில். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ஆகிட்டே போகும். அப்போ லாஸ்ட் டே இப்போ சென்செக்ஸ் ஒண்டி தான் ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க.
நிஃப்டியும் இன்னொரு 50 பாயிண்ட் தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ஆனால் 50 பாயிண்ட்டுக்கு மேலே பண்ணாங்கன்னா ராலி பெருசாக இருக்கும். ஒரு நியூஸ் பேஸ் மார்க்கெட்டாக நேற்று இருந்தது. ஃப்ரைடே வந்து நேற்று இல்லை, ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு ஆர்பிஐ மீட்டிங் பாலிசி இருக்கிறதுனால ரேட் கட் 50 பைசா பண்ணதுனால அது ஒரு நியூஸ் பேஸ் மார்க்கெட்டாக இருந்ததுனால நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே மந்தோட ஹையும் இந்த வீக்கோட ஹையும் பிரேக் பண்ணொட்டி நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுத்தாங்க மார்க்கெட்டில். இந்த ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட்டு. இதெல்லாம் எத்தனை நாள் இதை ஒவ்வொரு டேஸாக நம்ம எழுதி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் நிறைய ஆன்சரு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி இப்போ இந்த இடத்துல இப்போ மே மந்தோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க. 863 பிரேக் பண்ணிட்டு 169 பாயிண்ட் வந்து அங்கேருந்து மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குறாங்க. 25,035 வச்சும் போகுது. அப்படின்னா 24,850 கால் இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப மே மந்தோட ஹையை பிரேக் பண்ணுறப்ப இங்கே எங்கே போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு 230 330 100 பாயிண்ட் வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பையர் வந்து வெயிட் பண்ணி இந்த பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதேமாரி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கும். பார்ப்போம் இருங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மே மந்தோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 55,000. ஓகேங்களா? அதேமாதிரி மே மந்தோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 55,813 ரூபா. அப்போ மே மந்தோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா மே மந்த் ஹைக்கு மேலே ஆகிறாங்க. அதேமாதிரி இந்த வீக்கோட போன 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதியோட ஹைக்கு மேலேயும் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா கால் செல்லர் கம்பல்சரி பேனிக் ஆவாங்க. ஓகேங்களா? கால் செல்லர் பேனிக் ஆகினாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இங்கேருந்து நம்மளுக்கு 700 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட்டில் மற்ற டேஸ்லையும் நம்மளுக்கு கிடச்சாங்க. இந்த பிரேக் அவுட்டில் ஒண்டியும் ஒரு சில பேர் பிரேக் அவுட்டு பண்ண வண்டி தான் ட்ரேட் எடுக்குவாங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பாயிண்ட்டு நம்மளால் பிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த வீக்கோட இப்போ போன 2ஆம் தேதியோட ஹைலோ வேணும் நம்மளுக்கு. அதேமாதிரி போன மந்தோட ஹைலோ மேயோட ஹை லோ. அப்போ இந்த லோவையும் ஹையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பையர் வந்து இதில் ஜெயிக்கிறது வந்து இந்த மாதிரி டேட்டா எடுத்து வாட்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 70% உங்கள்கிட்ட கம்பல்சரியாக இருக்கும். ஆனால் இந்த டேவை இந்த மாதிரி உடச்சா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடராக உள்ளார போகணும், ஆப்ஷன் பையராக. இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். அப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, மே மந்தோட ஹை வந்து 81,177. அதேமாதிரி மே மந்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 80,168. அதேமாதிரி ஜூன் 2ஆம் தேதி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 81,474. ஜூன் மந்தோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 80,654. இந்த டேட்டா நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சிடணும். நோட் பண்ணி வச்சோட்டி அப்போ போன மந்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் போகிறப்ப என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த எத்தனை டைம் இந்த வீக்கில் உடச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டே நம்மளுக்கு 5ஆம் தேதி இந்த போன மந்தோட மே மந்தோட ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. மே மந்தோட ஹையை வந்து பிரேக் பண்ண பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கினாங்க. ஆனால் திருப்பி எங்கே வந்தாங்க அப்படின்னா மே 2ஓட ஹை. ஓகேங்களா? மே 2ஓட ஹை, இது மே 30ஓட ஹை, இது மே 2ஓட ஹை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து போனவங்க தான் இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ மே 2ஆம் தேதி ஹை வந்து சப்போர்ட்டாக இருக்குது, 30ஆம் தேதி ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்குது. அந்த 30ஆம் தேதி மே மந்தோட ஹையை உடைக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் பிரேக் அவுட்டில் கிடச்சிருக்குது. அப்போ கொஞ்சம் இந்த பிரேக் அவுட்லாம் நடக்கிறப்ப வெயிட் பண்ணி இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்கள் கையில் நல்ல பெரிய பாயிண்ட்டாக நம்மளால் பிடிக்க முடியும். அதுவும் குயிக்காக பிடிக்க முடியும். ரொம்ப நேரம் டிலே பண்ணலாம் இல்லை, குயிக்காக நல்ல ஒரு மூமெண்ட்டு இதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அப்போ மே மந்த் ஹையும் உடைக்கிறாங்க, ஜூன் 2ஆம் தேதி ஹையும் உடைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டில். கால் செல்லர் பயப்படல அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. கம்பல்சரி மே மந்த் ஹையவும் இந்த ஜூன் 2ஆம் தேதி ஹையெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி இந்த மாதிரி டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இதெல்லாம் பில்டப் பண்ணணும். மந்த்லி ஹையை உடச்சா என்ன நடக்குது, வீக்லி ஹையை உடச்சா என்ன நடக்குது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகுனா என்ன நடக்குது, அதேமாதிரி மந்த்லிலோ வீக்லிலோ எஸ்டர்டே லோ இதெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி ரிசல்ட் வாட்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, வாட்ச் பண்ணுறதுல நீங்கள் நோட் பண்ணி டேட்டா எடுத்து வைக்கணும். டேட்டா இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம டேட்டா எடுத்தது பிளான் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் வரப்போ ஒரு கால் பையரோ கால் செல்லரோ இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டேட்டா நம்ம இப்போ கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ரிசோர்ஸில் போய்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்ம போனோம் அப்படின்னா நல்ல ஒரு இந்த டேட்டா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லையும் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அங்கே போனீங்க அப்படின்னா டெரிவேட்டிவில் போய்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மே மந்தோட ஹையிலோ ஜூன் மந்தோட ஹையிலோ இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் இந்த டேட்டா வந்து அவங்க அந்த வெப்சைட் மூலம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த இடத்த கட் பண்ணால் தான் நான் போவேன், இந்த இடத்துக்கு கட் பண்ணாமல் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். சும்மா வெறுமைக்கு அந்த இப்போ போய் ஹையை கட் பண்ணுது நான் போய் உள்ளார போகிறேன் அப்படின்னா மாட்டிக்குவோம். அந்த ஹையை கட் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இந்த இடத்த ஹையை கட் பண்ணுறப்ப இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ மேலே போகுமா கீழே போகுமான்னு அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே ப்ரீமியம் கால்குலேஷன் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதை வந்து பிரேக் பண்ணுறப்ப நம்ம கான்ஃபிடண்ட்டாக உள்ளார போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் இந்த மார்க்கெட்டில். அப்போ அதை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸும் அந்த இடத்துல கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேட்டாவாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வின்னிங் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் இந்த மார்க்கெட்லேயும். இல்லை அப்படின்னா நம்ம லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மோஸ்ட்லி டேட்டா எடுக்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி டேட்டாலாம் 1 டே ரேஞ்ச் எடுக்கணும், 1 வீக் ரேஞ்ச் எடுக்கணும். அதே மாதிரி எஸ்டர்டே இந்த மந்த் ஓப்பன் ஆகுதான் ஹைலோ எடுத்துக்கணும், வீக்லி ஹைலோ எடுத்துக்கணும், மந்த்லி ஹைலோ எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.